இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த வீடியோல ஒரு பிளவுஸ் வந்து ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ் எப்படின்னா கையே இல்லாம எப்படி கட்டிங் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து கை இல்லாம கட்டிங் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணும்போது அவங்களுக்கு பிளவுஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிளவுஸ் போடும்போது இந்த ஃப்ரண்ட்ல வந்து இந்த இடத்துல ரொம்ப இப்படி உள்ள நகர்ந்து வந்த மாதிரி இருக்கும். ஆனா பேக்ல கரெக்டா இருக்கும், ஃப்ரண்ட்ல மட்டும் இந்த பக்கம் ரொம்ப நகர்ந்து வந்துடும். சோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாம நம்ம எப்படி கட்டிங் பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பிளவுஸ் உடைய ஷோல்டர் வந்து 1.5 இன்ச் வச்சுட்டு, அதே மாதிரி ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 4 டாட், எப்படின்னா கீழே யோக் பட்டி வச்சுட்டு நம்ம நார்மலா 3 டாட் வச்சு பிளவுஸ் கட்டிங் பண்ணுவோம். பட் இந்த பிளவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து 4 டாட் வரும்போது கீழே யோக் பட்டி, அதே மாதிரி ஷோல்டர் உடைய அகலம் வந்து 1.5 இன்ச் தான் வச்சு வெட்ட போறோம். பட் இருந்தாலும் ஷோல்டர் வந்து டிராப் ஆகக்கூடாது. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷோல்டர் வந்து சின்னதா வைக்கும் போது ஷோல்டர் இறங்கிடும். சோ அந்த வந்து ஷோல்டர் இறங்கவும் கூடாது. ஆனா நம்ம வைக்க போறது வந்து 1.5 இன்ச் தான் வைக்க போறோம். அதே மாதிரி ஃப்ரண்ட்ல 4 டாட் வச்சுட்டு கீழே யோக் பட்டி வச்சு பண்ண போறோம். இத வந்து பர்ஃபெக்ட்டா எப்படி கட்டிங் பண்ணணும் அப்படின்றத வந்து உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் சொல்லி கொடுக்க போறேன். ரொம்ப பொறுமையா சொல்லி கொடுப்பேன். நீங்களும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த துணியில தான் வந்து நான் உங்களுக்கு இன்னைக்கு பிளவுஸ் வந்து கட்டிங் பண்ணி காட்ட போறேன். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். இதுல ஏதாவது டவுட் இருந்ததுனால நீங்க கமெண்ட் பண்ணி கேட்கலாம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்கு போயிடலாம். இந்த துணியில தான் வந்து நான் இன்னைக்கு உங்களுக்கு பிளவுஸ் கட்டிங் பண்ணி காட்ட போறேன். இப்போ இத ஃபோல்டிங் வந்து இந்த டைப்ல பண்ணியிருக்கேன். இது நம்ம பண்ண போறது 34 சைஸ் பிளவுஸ். இதோடைய மெட் செஸ்ட் வந்து 34. இந்த மெஷர்மெண்ட் பிளவுஸ் தான் இன்னைக்கு வந்து கட்டிங் பண்ணி உங்களுக்கு காட்ட போறேன். வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு எல்லாமே கிளியரா புரியும். இப்போ ஃபர்ஸ்ட் பேக் தான் கட்டிங் பண்ண போறேன். இந்த பக்கம் தான் பேக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்ல ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கிறேன். எதுக்காகனா கீழே கொடுக்க போற ஃபால்சனுக்காக. பிளவுஸ் உடைய லென்த் கரெக்டா 13 இன்ச்சு. 13 இன்ச்ல வச்சு இங்க மார்க் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு 1/2 இன்ச், அதுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துலயும் 13 இன்ச்ல ஒரு மார்க்கு, 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு ஷோல்டர் வந்து பாத்தீங்கன்னா 14 இன்ச் மொத்தம். 14 இன்ச் ஷோல்டரு. பேக் உடைய நெக் இறக்கம் வந்து 8 இன்ச், ஃப்ரண்ட் உடைய நெக் இறக்கம் வந்து 7 இன்ச். அப்போ ஷோல்டர் வந்து 14 இருக்குன்னா அதுல 3 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிட்டு 11 இன்ச் வந்து ஷோல்டர் வைக்க போறேன். அப்போ 11ல பாதி 5.5 இன்ச். அந்த 5.5 இன்ச்ல வச்சு இங்க பார்த்தோம்னா இந்த இடத்துல வருது. ஆனா இதுல வந்து நான் 5.5 இன்ச் கரெக்டா அப்படியே வைக்க போறது கிடையாது. ஏன்னா நம்ம மத்த பிளவுஸ்ல வைக்கும் போது பாத்தீங்கன்னா இருக்கிற ஷோல்டரை விட நெக் வந்து டீப்பா இருந்ததுன்னா, ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல இறக்கமான நெக்கா இருந்துச்சுன்னா நம்ம ஷோல்டர் வைக்கும் போது இருக்கிற ஷோல்டரால விட 3 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிட்டு எவ்வளவு வருதோ அதை வந்து அப்படியே வைப்போம். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ் அப்படின்றதுனால நீங்க இந்த இடத்துல ஷோல்டர் 3 இன்ச் மட்டும் மைனஸ் பண்ணிட்டு வச்சீங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் வந்து என்ன ஆகும்னு சொல்லி கேட்டீங்கன்னா கொஞ்சம் வெளியில வர மாதிரி ஆயிடும். ஷோல்டரை விட்டு நீங்க கேட்பீங்க, அதுக்கு தான் நீங்க 3 இன்ச் மைனஸ் பண்ணிடுறீங்களா? அப்படி 3 இன்ச் மைனஸ் பண்ணிட்டு கூட உங்களுக்கு வெளியில ஷோல்டர் வருமானு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா வரும். அந்த அளவுக்கு வரலனாலும் ஓரளவுக்கு வந்து வெளியில வந்துடும். எதுக்காகனா இதுல வந்து ஸ்லீவ் கிடையாது. நம்ம வந்து ஸ்லீவ் வைக்கிற பிளவுஸ்லயே வந்து 3 இன்ச் மைனஸ் பண்ணும்போது இருக்கிற ஷோல்டரை விட இதுல வந்து நம்ம ஸ்லீவே வைக்க போறது கிடையாது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஷோல்டருடைய அந்த அகலம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பட்டி ஸ்ட்ராப், அந்த ஸ்ட்ராப் வந்து உங்களுக்கு வெளியில வர வாய்ப்பு இருக்கு ஷோல்டரை விட்டு. ஷோல்டர் 14 இன்ச், 14ல 3 இன்ச் வந்து மைனஸ் பண்ணோம். 3 இன்ச் வந்து மைனஸ் பண்ணோம்னா 11 இன்ச் வந்தது. 11 இன்ச்ல 5.5 வந்தது. இப்ப நான் அந்த 5.5லயும் ஒரு 1/4 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிட்டு 5.25ல வைக்கிறேன். ஓகேங்களா? ஒவ்வொரு விஷயமும் நான் சொல்றதை நீங்க கரெக்டா பாருங்க. இது நீங்க புதுசா கத்துக்கிறவங்களா இருந்தாலுமே இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும். 5.25ல மார்க் பண்ணிட்டோம். இங்க இருந்து எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட்ல ஒரு மார்க் பண்றேன். இங்க ஷோல்டருடைய அகலம் 1.5 இன்ச்னு சொல்லியிருந்தேன். அந்த 1.5 இன்ச்ல ஒரு மார்க் பண்றேன். இங்கேயும் எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட்ல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க இந்த 5.25 வச்சிருக்கோம். இந்த இடத்துல இப்போ ஆர்மோலுடைய இறக்கம்
இங்க ஷோல்டர் வந்து 5.25 வச்சோம் இல்லையா, இப்போ அதுல இருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டு 5.25 இன்ச்ல வந்து ஆர்மலுடைய இறக்கம் வந்து வைக்க போறேன். இந்த இடத்துல தான் உங்களுக்கு நான் இப்போ அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட் அளந்து காட்ட போறேன். இதுடைய மிட் செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 34, அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 32. அப்போ 32னா அதை நம்ம 4ஆ டிவைட் பண்ணிக்கலாம். 8 இன்ச் வரும் கரெக்டா. 8 இன்ச்ல இங்க ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். சைடு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு 1.5 இன்ச் இங்க ஒரு மார்க் பண்ணிக்கிட்டேன். இடுப்பு அளவு வந்து பாத்தீங்கன்னா 27 இன்ச். 27 இன்ச்னா அதை நம்ம 4ஆ டிவைட் பண்ணிக்கலாம். 6.25 இன்ச் வரும். 6.25 இன்ச் கூட நம்ம வந்து 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிப்போம். அப்போ வந்து 7.25 இன்ச் வரும். அந்த 7.25 இன்ச்ல இங்க ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். சைடு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு 1.5 இன்ச் தள்ளிட்டு இங்க ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இங்க எதுக்கு வந்து நான் 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டேன் இருக்கிற இடுப்பு அளவு விட சொல்லி கேட்டீங்கன்னா, பேக் டாட் அப்படிங்கிறதுக்கு தான் 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா. ஏன்னா எப்பவுமே நீங்க பேக் டாட் பிடிக்கும் போது கண்டிப்பா 1 இன்ச்சாவது பிடிங்க. அப்போதான் வந்து பேக்ல ஃபிட்டிங் வந்து இடுப்பாண்ட நல்லா இருக்கும். ஓகேவா. இப்போ பேக் நெக்குடைய இறக்கம் கரெக்டா 8 இன்ச். 8 இன்ச்ல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கலாம். இங்க அகலம் கரெக்டா 3.5 இன்ச் ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த இடத்துல 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா பண்ணி 4 இன்ச் ஒரு பாயிண்ட்ல ஒரு மார்க் இங்க பண்ணிக்கிறேன். அடுத்தது பேக் கிராஸ் மெஷர்மெண்ட் அளவு பண்ணிக்கலாம். இங்க இருந்து 3 இன்ச் வந்து இறக்கிடுறேன். கரெக்டா 3 இன்ச் ஷோல்டர்ல இருந்து இறக்கிட்டு இங்க இருந்து மார்க் பண்ணிக்கலாம். பேக் கிராஸ் மெஷர்மெண்ட் வந்து 12.5 இன்ச். அப்ப அந்த 12.5 இன்ச்ல வந்து 1.5 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிட்டு 11 இன்ச் வைக்கிறேன். அப்ப அந்த 11ல பாதி 5.5 இன்ச். கரெக்டா இங்க 5.5 இன்ச் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஸ்கேல் வச்சு உங்களுக்கு ஒன்னொன்னும் மார்க் பண்ணி காமிச்சிடுறேன். பண்ணிட்டோம். அடுத்தது இப்போ ஆர்மலுடைய மெஷர்மெண்ட் பார்த்துக்கலாம். கரெக்டா ஆர்மல் வந்து பாத்தீங்கன்னா 14 இன்ச். அப்போ 14ல பாதி 7.25 இன்ச். கரெக்டா இங்க பாத்தீங்கன்னா 7.25 இன்ச் இருக்கு. பாத்துங்க. இப்போ பேக் நெக் வந்து ரவுண்ட் நெக் தான். அதுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வந்து போட்டுக்கலாம். அதுக்கு இந்த கார்னர்ல இருந்து 1.5 இன்ச் கரெக்டா 1.5 இன்ச்ல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அதுல இருந்து இப்படி ரவுண்ட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. பண்ணிட்டோம். அடுத்தது பேக் டாட். அதுக்கு பாத்தீங்கன்னா இங்க சைடு ஸ்டிச்சிங் மார்க் பண்ணிருக்கேன் இல்லையா, அதுல இருந்து 1 இன்ச் உள்ள தள்ளிட்டு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். அந்த 1 இன்ச்ல உள்ள தள்ளி மார்க் பண்ணதுல இருந்து இது வரைக்கும் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 6.5 இன்ச் இருக்கு கரெக்டா மெஷர்மெண்ட். அப்ப அந்த 6.5ல பாதி 3.25 கரெக்டா 3.25ல 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச் தள்ளிட்டு மார்க் பண்றேன். இந்த பக்கமும் ஒரு 1/2 இன்ச் தள்ளிட்டு மார்க் பண்றேன். டோட்டலா 1 இன்ச் டாட். டாட் உடைய லென்த் கரெக்டா 3 இன்ச். இங்க இருந்து 3 இன்ச் அந்த டாட் உடைய மார்க்கும் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டேன். அடுத்தது இந்த சைட்ல வந்து சும்மா லைட்டா ஒரு 1/4 இன்ச் மேல ஏற்றி ஒரு ஷேப் மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். அதிகம் இல்லை, ஒரு 1/4 இன்ச்.
பண்ணிட்டேன். இது எதுக்கு நான் உங்களுக்கு 1/4 இன்ச் மேலே ஏற்றி மார்க் பண்ணியிருக்கேன்றது நிறைய கட்டிங்கில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இருந்தாலும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நான் இதை கட்டிங் பண்ண போகிறேன். வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கேட்கலாம், கேளுங்க. இங்கேருந்து எதுக்கு 1 இன்ச் நகர்த்தி வச்சிருக்கீங்க? எது 1 இன்ச் நகர்த்துனேன்? இங்கேருந்து 1 இன்ச் நகர்த்துனீங்க. ஆமா, அது எதுக்கு? இது வந்து பேக் உடைய டாட் இருக்குல்ல, டாட் பிடிக்கிறதுக்குன்னு சொன்னீங்க. ஆமா, டாட்டுக்கு எதுக்கு இந்த 1 இன்ச் இங்கேருந்து நகர்த்தணும்? எது இந்த 1 இன்ச் வந்து இங்கேருந்து நகர்த்திருக்கேன், அதை தான் கேட்குறீங்க இல்லையா? அது எதுக்கு நகர்த்துறேன்னா, இப்போ நீங்க இந்த 1 இன்ச் நகர்த்தாம இங்க இருந்து இது வரைக்கும் நீங்க கணக்கு பண்ணிட்டு அதுல இருந்து நடுவில் வச்சு நீங்க டாட் போட்டீங்கன்னா என்ன ஆகும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த டாட் வந்து இங்க சென்டர்ல இருக்காது, பேக்ல ரொம்ப வந்து இந்த சைட்ல போற மாதிரி ஆயிடும் நகர்ந்து. ஸோ அதுக்காக தான் இந்த 1 இன்ச் வந்து இங்க உள்ள தள்ளிட்டு, ஸோ அதுல இருந்து இது வரைக்கும் எவ்வளவு மார்க் இருக்கோ கணக்கு பண்ணிட்டு அதுல இருந்து பாதி இங்க வச்சு மார்க் பண்றது. இப்போ இதுல நம்ம வந்து ஷோல்டர் வந்து 1.5 இன்ச் தான் வச்சிருக்கோம். யூஸ்வலா வந்து 2.5 இன்ச் அந்த மாதிரி தான் வைப்பாங்க, ஒரு சிலர் 3 கூட வைக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க ஷோல்டர் டிராப் ஆகாதுன்றீங்க. அதுக்கு நார்மலா எடுக்கிற மெஷர்மெண்ட்டை விட 3 இன்ச் எப்பவும் போல கம்மி பண்ணணும்னு சொன்னீங்க. இதுல என்ன டிஃபரெண்ட் இருக்கு? புரியல, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. இப்போ நீங்க கேக்குறது வந்து நார்மலா நம்ம எடுக்கிற பிளவுஸ்ல வந்து எப்பவுமே டீப் நெக் வந்துச்சுன்னா, இறக்கமான நெக் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல வந்துச்சுன்னா இருக்கிற ஷோல்டரை விட 3 இன்ச் மைனஸ் பண்ணி வைப்பீங்க. ஆமா, இதுல என்ன டிஃபரெண்ட்னு கேக்குறீங்கன்னா, சோ இதுக்குமே அதே மாதிரி வைக்கிறீங்களேன்னு சொல்லி கேக்குறீங்களா? அதுக்குதான் நான் சொன்னேன் உங்களுக்கு. எப்படின்னா, இப்போ வந்து நம்ம எல்லாத்துக்குமே 3 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிடுவோம் இல்லையா? ஆனா இதுக்கு நான் வைக்கும் போது நீங்க கவனிச்சிருக்கலாம், நான் இந்த 1/4 இன்ச் வந்து இங்க மைனஸ் பண்ணேன். அப்போ 1/4 இன்ச் வந்து ஒன் சைடுக்கு மைனஸ் பண்றேன்னா, அப்போ ஓவரால் நீங்க கணக்கு பண்ணும்போது ஒரு சைடு 1/4 இன்ச்னா அப்படியே டபுளா நீங்க இதை பிரிக்கும் போது 1/2 இன்ச் ஆயிடும். அப்போ இதுல ஒரு 1/2 இன்ச், ஃப்ரண்ட்ல ஒரு 1/2 இன்ச், அப்போ டோட்டலா உங்களுக்கு 1 இன்ச் வந்து இன்னும் உள்ள வரும். அப்போ அந்த 3 இன்ச்ன்றது அப்போ உங்களுக்கு 4 இன்ச் வந்து மைனஸ் ஆகும். அதை நம்ம வந்து 4 இன்ச் வந்து மொத்தமா சொல்லும் போது வந்து கணக்கு சில பேருக்கு புரியாதுன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியுற மாதிரி சொன்னது. எப்படின்னா, நம்ம நார்மலா பிளவுஸ் வந்து பண்ணும்போது டீப் நெக் வந்தா இருக்கிற ஷோல்டரை விட 3 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிட்டு வைப்போம். அப்படி 3 இன்ச் மைனஸ் பண்ணிட்டு வச்சோம்னா அது எவ்வளவு வருதோ அதை கணக்கு பண்ணி கட்டிங் பண்ணிடுவோம். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 3 இன்ச் மைனஸ் பண்ணோம்னா எவ்வளவு வந்துச்சுன்னா 5 இன்ச் வந்துச்சு 11 இன்ச்ல. அப்போ நான் அதுல இருந்து 1/4 இன்ச் மைனஸ் பண்ணிட்டு 5.25 இன்ச் வச்சேன். சரிங்களா? ஒன் சைடுக்கு தான் 1/4 இன்ச் கம்மி பண்ணியிருக்கேனே தவிர, அப்போ நீங்க மொத்தமா பார்க்கும்போது 1 இன்ச் அதுல மறுபடியும் கம்மி ஆகும். அப்போ உங்களுக்கு ஷோல்டர் வந்து இறங்காது. ஏன்னா இதுல வந்து கை வேற நம்ம வைக்க போறது கிடையாது, ஏன்னா ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ் இது. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஷோல்டர் இந்த பக்கம் போயிடவே கூடாது. மேக்சிமம் இந்த பக்கம் தான் இருக்கணும். ஷோல்டருக்கு இந்த பக்கம் கொஞ்சம் நகர்ந்தே இருக்கணும். அதுக்காக தான் நான் இன்னுமே ஒரு 1/4 இன்ச் உள்ள தள்ளி வச்சேன். இது ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ். இப்போ இது நார்மலா எப்பவுமே பண்ற மாதிரி தான் பண்ணிருக்கீங்க, அந்த ஆமோல் வரைஞ்சிருக்கீங்க. இதுல ஏதாச்சும் மாற்றம் இருக்கா இல்ல சேம் தானா? இதுல வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆர்மோல்ல இந்த ரவுண்ட் தானே கேக்குறீங்க. பேக்கை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் வராது. இங்க ஷோல்டர்ல தான் டிஃபரெண்ட் இருக்கும் உங்களுக்கு. ஆனா ஃப்ரண்ட்ல வந்து ஒரு டிஃபரெண்ட் இருக்கு. சோ அதை வந்து உங்களுக்கு நான் ஃப்ரண்ட் கட்டிங் பண்ணும்போது சொல்றேன். அதனால அண்டர் ஆர்ம்ஸ்லாம் ஒன்னும் தெரியாது. எது இங்க பேக்ல வந்து ஏதோ சுருக்கம் இருக்கும் வரும்னு கேக்குறீங்களா? எப்படி புரியல? சுருக்கம்னு இல்ல, சுருக்கம் அப்புறம் தூக்குற லைட்டா துணி தூக்குற மாதிரி இருக்கும். இப்ப ஸ்லீவ் இருக்கனால அது சுருக்கமோ இல்ல தூக்கி இருந்தா கூட அது ஒண்ணுமே தெரியாது. ஸ்லீவ்லெஸ்ன்னும் போது நீங்க கேக்குறது வந்து கை வந்து இப்படி தூக்கும் போது அண்டர் ஆர்மல் வந்து ஏதாவது உங்களுக்கு இதுவா தெரியற மாதிரி இருக்குமான்னு சொல்லி கேக்குறீங்க. அதுதான் தெரியாம இருக்கணும்ன்றதுக்காக தான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி கட்டிங் பண்றோம். இதுல வந்து அந்த அளவுக்கு தெரியாது. நீங்க எப்பவுமே வந்து இது மார்க் பண்ணும்போது இந்த டவுன் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆர்மலுடைய டவுன் வந்து ரொம்ப இறக்கக்கூடாது. அதுக்காக தான் நான் நார்மலா கை இருக்கிற பிளவுஸ்லயே வந்து ரொம்ப இறக்க மாட்டேன். ஏன்னா ஃபிட்டிங் வந்து கரெக்டா வராதுன்றதுக்காக. இதுல வந்து ஸ்லீவ்லெஸ், இது ஸ்லீவ் இல்லைன்றதுனால மேக்சிமம் வந்து நம்ம இறங்காத மாதிரி தான் ஒரு 1/2 இன்ச் வந்து ஆட் பண்ணிருக்கேன் நான். ஓகேவா? புரிஞ்சுச்சா? சரி, இப்போ நம்ம கட்டிங் பண்ணிடலாம்.
இப்போ அந்த டாட் பிடிக்க போகிறதுக்கு இருக்காது, சைடு ஸ்டிச்சிங்காக இருக்காது, எல்லாமே பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் வந்து கட்டிங் பண்ணியாச்சு. பாருங்க, ஓகேவா? அடுத்தது இப்போ ஃப்ரண்ட்டு தான் கட்டிங் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டில் வந்து 4 டாட் வச்சுட்டு எப்படி கட்டிங் பண்ண போகிறோன்றதான் பார்க்க போகிறோம். இது ஃப்ரண்ட் ஓப்பன் ப்ளவுஸ் இல்லையா? ஸோ அதுக்காக இப்படி வந்து போடுறேன். இது கட்டிங் பண்ண பேக்கை வந்து இப்படி மேலே வச்சுட்டு ஃப்ரண்ட்டுக்கு இங்கே ஷோல்டர், ஆர்மோலு, இங்கே ஹூ கைப்பட்டி வர போகிற இடத்துக்கெல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இங்கே ஷோல்டர் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதை மார்க் பண்ணிக்கிட்டேன். இதுலேருந்து பேக் வந்து எடுத்துடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்டுடைய நெக்கு இறக்கம் 7 இன்ச்சு, 7 இன்ச்சில் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிறேங்க. ஷோல்டர்லேருந்து கரெக்டாக இங்கே ஷோல்டர்லேருந்து இது வரைக்கும் 7 இன்ச்சு. இங்கே அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். இதில் இங்கே மேலே இருக்கிற அகலத்தை விட ஒரு 1/4 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சு பண்ணிக்கிறேன். பேக்ல வந்து 1/2 இன்ச் வச்சிருந்தோம். ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1/4 இன்ச் தான் வந்து அதிகமாக வைக்கிறேன். ஏன்னா ஃப்ரண்ட்ல வந்து ரொம்ப நகர்த்தணும்னா ஒயிட் ஆயிடும். அதுக்காக தான் ஒரு 1/4 இன்ச் மட்டும் இறக்கி வைக்கிறேன். இதுக்கும் 1/2 இன்ச்சு இங்க மார்க் பண்ணிக்கிறேன். பேக் எப்படி பண்ணணும் அதே மாதிரி தான். இதுல இருந்து நெக் ரவுண்ட் ஷேப்பு மார்க் எடுத்துக்கிறேன். அடுத்தது இப்போ சென்டர் டாட் பாயிண்ட். இதுக்கு பாத்தீங்கன்னா சென்டர் டாட் பாயிண்ட் வந்து 9 இன்ச் கரெக்டா 9 இன்ச்ல ஒரு மார்க் இங்க பண்றேன். கரெக்டா பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து 2.5 இன்ச் வந்து இறக்குறோம். ஏன்னா வந்து 34 தான் மெட் செஸ்ட் மெஷர்மெண்ட். அதுக்காக வந்து டாட் பாயிண்ட் உடைய இறக்கம் வந்து 3 இன்ச் இறக்க தேவையில்ல, 2.5 இன்ச் மட்டும் இறக்குனா போதும். அதனால 9 இன்ச் இங்க இருக்கு. 10, 11, 11.5 கரெக்டா 11ல இறக்குறேங்க. இங்க சைட்ல இருந்து இங்க ஹூ கைப்பட்டி வர போற இடத்துல இருந்து 3.25 இன்ச்சு இங்கேயும் அதே 3.25 மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க சென்டர்ல இருந்து டாட் உடைய அகலம் கரெக்டா பாத்தீங்கன்னா 1.5 இன்ச்ல இங்க ஒரு மார்க் பண்றேன். அதே மாதிரி இங்கேயும் 1.5 இன்ச்ல ஒரு மார்க் பண்றேன். டோட்டலா 3 இன்ச் டாட் உடைய அகலம், சென்டர் டாட் உடைய அகலம். சரிங்களா? இப்போ இந்த டாட் உடைய லென்த் வந்து பாத்தீங்கன்னா 2.5 இன்ச் வந்து வச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இதுல இருந்து ஒரு 1/2 இன்ச் கீழே இறக்கிட்டு இன்னொரு மார்க் பண்ணிக்கிறேன். அது எதுக்காகனா நம்ம டாட் உடைய ஷேப் வந்து இப்படி எடுக்கும்போது அந்த 1/2 இன்ச் கீழே இறக்கிட்டு தான் நம்ம எடுக்கணும். அப்படி எடுக்காம நீங்க இந்த மார்க்ல இருந்தே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டாட் உடைய ஷேப் வந்து ரொம்ப சின்னதாயிடும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு 1/2 இன்ச் இறக்கிட்டு இங்க மார்க் பண்ணியிருக்கேன். அது நான் உங்களுக்கு ஷேப் எடுக்கும்போது உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா தெரியும். நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், நீங்களே பாருங்க. இந்த மார்க்கை வந்து நான் கொஞ்சம் லாங்கா போட்டுக்கிறேன், லென்த்தா. இப்போ இங்க ஹூ கைப்பட்டி வரப்போற இடம்
இதுல வந்து இப்போ ஃப்ரண்ட்டுக்கு இங்க ஷேப் வந்து எடுக்கணும் இல்லையா, அதோடைய ஷேப் வந்து எவ்வளவு நான் மேல ஏத்தணும் இந்த மார்க்ல இருந்து அப்படி சொல்லி பார்க்கலாம். கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த மார்க்ல இருந்து 1.25 இன்ச் மேல ஏத்துறேன். அப்புறம் இங்க சைடு ஸ்டிச்சிங் வர போற இடம் இங்க வந்து எவ்வளவு ஏத்தணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2.25 இன்ச் கரெக்டா, சாரி 2 இன்ச் கரெக்டா, 2 இன்ச்ல வந்து மார்க் பண்றேன். இந்த இடத்துல 1.25, இந்த இடத்துல 2 இன்ச். சரிங்களா? அடுத்தது இந்த இடத்துல ஹூக்கைப்பட்டி வர போற இடம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ இந்த இடத்துல வந்து 1/2 இன்ச் வந்து இங்க வெளியில தள்ளி ஒரு மார்க் ஒன்று பண்றேன். இங்க நெக்காண்ட வந்து 1/4 இன்ச் வந்து உள்ள தள்ளிட்டு மார்க் பண்றேன். நல்ல ஒரு விஷயத்த மறுபடியும் பாருங்க. இந்த இடத்துல ஹூக்கைப்பட்டி வர போற இடத்துல 1/2 இன்ச் வந்து இந்த இடத்துல வெளியில தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன். நெக்காண்ட வந்து 1/4 இன்ச் உள்ள தள்ளிட்டு மார்க் பண்ணியிருக்கேன். தெரியுதுங்களா? இப்படி கிராஸா மார்க் பண்ணியிருக்கேன். அது எதுக்குன்னா இங்க டாட்டுடைய ஸ்பேஸ் வந்து கரெக்டா வரணும்ன்றதுக்காக தான். இப்போ வந்து நான் இந்த ஸ்ட்ரைட்டா மார்க் பண்ணிட்டேன் வைங்களேன், இப்படி கிராஸா மார்க் பண்ணாம இப்படி ஸ்ட்ரைட்டாவே மார்க் பண்ணிட்டேன்னா அப்போ இந்த இடத்துல வந்து இவ்வளவுதான் இருக்கும் இடம். அப்போ நீங்க வந்து சென்டர் டாட் பிடிக்கும் போது பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இப்படி பிடிப்பீங்களா, அப்போ இந்த இடத்துல துணி இவ்வளவுதான் இருக்கும், இப்படி இழுத்துட்டு இருக்கும். ஃப்ரண்ட்ல வந்து ஃபிட்டிங்கே நல்லா இருக்காது. பிளவுஸ் பார்க்கும்போது பிளவுஸ் ஃபிட்டிங் எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா ஃப்ரண்ட்ல வந்து ஃபிட்டிங் நல்லாவே இருக்காது, இப்படி இழுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா துணி வந்து இவ்வளவுதான் இருக்க போகுது. அதுக்காக தான் நான் 1/2 இன்ச் வந்து இங்க வெளியில தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன். அப்போ துணி இவ்வளவு இருக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்கும், இது வந்து இழுக்காது. அதுக்காக அந்த மெத்தடை வந்து நீங்க எல்லா பிளவுஸ்லயும் ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி இதுல 1/4 இன்ச் எதுக்கு உள்ள தள்ளிட்டு மார்க் பண்ணிருக்கேன்னா நெக்காண்ட நிறைய பேருக்கு பிளவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து இந்த இடம் இந்த நெக்குடைய ஷேப் இருக்கு பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப், இந்த இடத்துல வந்து இங்க துணி லூஸாவே இருக்கும், ஃபிட்டிங்கே வந்து உக்காராது. அந்த மாதிரி இஷ்யூ வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த 1/4 இன்ச் உள்ள தள்ளிட்டு நம்ம மார்க் பண்ணி அதே ஷேப்ல தான் கட்டிங்கோ பண்ண போறோம். நீங்க கேட்கலாம் இந்த 1/4 இன்ச் உள்ள தள்ளுறதுனால நெக்கு வந்து சின்னதாயிடாதா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அதெல்லாம் சின்னதே ஆகாதாங்க. நீங்க வந்து ஒரு 1/4 இன்ச் மட்டும் உள்ள தள்ளனா போதும், நீங்க அதுக்கு மேல வந்து ரொம்ப தள்ளிட வேணாம். ஒரு 1/4 இன்ச் மட்டும் உள்ள தள்ளுங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது இடுப்பு அளவு நான் அளவு எடுத்துட்டு இங்க மார்க் பண்ணி கட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். இடுப்பு அளவு வந்து 27 இன்ச்சு. 27ல 4ல ஒரு பங்கு பண்ணோம்னா 6.25 இன்ச் வரும். கரெக்டா நம்ம அந்த 6.25 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இங்க இருந்து வச்சுட்டு இங்க எவ்வளவு இருக்குன்னு பாத்துறேன். கரெக்டா 3.25 இன்ச் இருக்கு. இந்த 3.25 இன்ச் எடுத்து இங்க வைக்கிறேன். இது வரைக்கும் 6.25 இங்க இருக்கு. இங்க இருந்து எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு 1.5 இன்ச் விட்டுட்டோம்னா இந்த இடத்துல இப்போ நான் ஷேப் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துட்டோம். இப்போ தெரியுதுங்களா? இந்த 1/2 இன்ச் வந்து நான் எதுக்கு இங்க டாட் இறக்கத்துல இருந்து டாட் வந்து 2.5 இன்ச் வச்சேன், அதுல இருந்து ஒரு 1/2 இன்ச் இறக்கி மார்க் பண்ணேன்ட்டு இந்த ஷேப் வந்து ப்ராப்பரா இப்படி வரணுன்றதுக்காக தான் இந்த 1/2 இன்ச் வந்து இறக்குனது. ஸோ நீங்களும் அந்த மெத்தட் வந்து அப்படியே கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நான் சைடு ஸ்டிச்சிங்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டேன். இப்போ நான் ஒரு டாட்டுக்கு தான் மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்தது பண்ண போறது இங்க ஹூக்கைப்பட்டி ஆண்ட வர போற டாட் 1, ஆர்முலாண்ட வர போற டாட் 1, இங்க சைட்ல இருந்து வர போற டாட் 1. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இங்க ஹூக்கைப்பட்டி ஆண்ட வர போற டாட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு இது டோட்டலா எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுல இருந்து இது வரைக்கும் 4.25 இன்ச் இருக்கு. அப்ப அந்த 4.25ல பாதி 2 ஒரு பாயிண்ட், கரெக்டா 2 ஒரு பாயிண்ட்ல இங்க மார்க் பண்றேன். இங்க சென்டர் டாட் இருக்கு பாத்தீங்களா? சென்டர் டாட்ல இருந்து 2 இன்ச் தள்ளி இந்த பக்கம் வைக்கிறேன். வச்சுட்டு இதுதான் இந்த டாட் உடைய லென்த் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா 2.25 ஒரு பாயிண்ட். இப்போ ஆர்முலாண்ட வர போற டாட்க்கு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு இங்க ஷோல்டர்ல இருந்து எவ்வளவு இறக்கணும்ன்றது பார்த்துடலாம்.
கரெக்டா பாத்தீங்கன்னா 4.25 இன்ச் இங்க ஷோல்டர்ல இருந்து இது வரைக்கும் 4.25. இப்போ இங்க சென்டர் டாட்ல இருந்து இதுக்கும் 2 இன்ச் வந்து தள்ளிட்டு இங்க மார்க் பண்றேன். ஸோ இதுல இருந்து ஆர்மோல் டாட் வரப்போகுது. கரெக்டா இது 3.25 ஒரு பாயிண்ட். பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு கவர் தட்டு எடுத்துடலாம். கவர் தட்டு எடுக்கணும்னா நம்ம நார்மலா ஸ்லீவ் வச்சு தைக்கிற பிளவுஸ்க்கு எடுக்கிற மாதிரிலாம் வந்து கவர் தட்டு இது 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட்லாம் வச்சு எடுக்க போறதே கிடையாது. சும்மா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் மட்டும் சும்மா தள்ளிட்டு பேருக்கு தான் எடுக்க போறோம். அந்த வந்து கவர் தட்டு நம்ம எடுக்காம விட்டா கூட ஓகே தான். அந்த கவர் தட்டு எதுக்கு ஒரு பாயிண்ட் நான் தள்ளிட்டு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப துணி வந்து இந்த பக்கம் போயிடுச்சுனாலும் இப்படி சுருட்டுற மாதிரி இருக்கும் துணி. அதுக்காக தான் நான் ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்றேன். அந்த ஒரு பாயிண்ட்ன்றது இவ்வளவுதாங்க வரும், பெருசா வராது. இது சும்மா கொஞ்சம் ஒரு பாயிண்ட் மட்டும், இவ்வளவுதான். சரிங்களா? 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட்ன்றது உங்களுக்கு நல்லா இது வரைக்கும் வந்துடும். இவ்வளவு தூரம் இருக்கும். அவ்வளவுலாம் நம்ம எடுக்க போறதே கிடையாது. ஏன்னா இது வந்து ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ். ஸோ கையே வர போறது கிடையாது. நம்ம ரொம்ப கவர் தட்டு எடுத்துட்டோம்னா இந்த பக்கம் துணி வந்து ரொம்ப நகர்ந்துடும். இந்த இடத்துலலாம் ஸ்கின் வந்து தெரியற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அப்படி எடுக்க போறது கிடையாது. ஓகேங்களா? இப்போ 3 டாட் மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம மார்க் பண்ண போறது இங்க சைடுக்கு வர போற டாட். இங்க சைடு ஸ்டிச்சிங் ஆண்ட இதோடைய லென்த் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா 4.5 இன்ச் இருக்கு. 4.5 இன்ச்ல பாதி 2.25. கரெக்டா 2.25 இங்க மார்க் பண்றேன். இங்க சென்டர் டாட்ல இருந்து 2 இன்ச் தள்ளிட்டு இங்க ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். இதுதான் இங்க சைடு ஸ்டிச்சிங்க்கு வர போற டாட் மார்க். ஓகேங்களா? இத வந்து எப்பவுமே வந்து இந்த சென்டர் சைடு இந்த ஸ்டிச்சிங் பண்ண போறோம் பாத்தீங்களா, இந்த இடத்துல வர போற டாட் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா போடக்கூடாது. எப்பவுமே ஜஸ்ட் இப்படி கொஞ்சம் லைட்டா பெண்ட் பண்ண மாதிரியே வரணும். கீழே டவுன் பண்ண மாதிரி, நீங்க மேல ஏத்துன மாதிரி போடக்கூடாது. சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. இப்படி ஸ்ட்ரைட்டா நீங்க மார்க் பண்ணீங்கன்னா வர மார்க்கை விட நீங்க இப்படி லைட்டா பெண்ட் பண்ணி தான் மார்க் பண்ண போறீங்க. ஸோ அது எவ்வளோ பெண்ட் பண்றீங்கன்னா, நீங்க ஸ்ட்ரைட்டா வந்தது மார்க் இங்க இருக்கு, பெண்ட் பண்றது வந்து 1/2 இன்ச். ஸோ இப்படி ஸ்ட்ரைட்டா இல்லாம இப்படி ஒரு 1/2 இன்ச் டவுன் பண்ண மாதிரி இப்படி பெண்ட் பண்ணி போடுங்க. இப்போ வந்து பாருங்க, ஃப்ரண்ட்டும் வந்து நான் உங்களுக்கு மார்க் எல்லாமே பண்ணி காமிச்சிட்டேன். உங்களுக்கு ஏதாவது இதுல டவுட் இருக்கா? எப்பவுமே நம்ம யூசுவலா 3 டாட் தான் எடுப்போம். இந்த பிளவுஸ் எதுக்கு 4 டாட் எடுக்கிறீங்க? 4 டாட் எதுக்கு எடுக்கிறோம்னா, பிளவுஸ்ல வந்து ஃப்ரண்ட் ஃபிட்டிங் வந்து கரெக்டா வரணுன்றதுக்காக தான் எடுக்கிறோம். மெயினான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம கை வச்சு தைக்கும் போதும் சரி, இது வந்து கை இல்லாம தைக்க போறோம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து கரெக்டா இருக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, இந்த கிளைண்ட் வந்து சொன்ன விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பிளவுஸை பொறுத்த வரைக்கும் ஃபிட்டிங் எல்லாமே எனக்கு கரெக்டா இருக்கு, பட் ஃப்ரண்ட்ல மட்டும் வந்து எனக்கு ஷேப் வந்து பர்ஃபெக்டாவே உட்கார மாட்டேங்குது, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துட்டே இருக்கு, கரெக்ஷன் வந்து இருந்துட்டே இருக்கு, பர்ஃபெக்டான ஃபிட்டிங்கே வரல எனக்கு ஃப்ரண்ட்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த டாட்டை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ் எடுத்தாலே இந்த மாதிரி 4 டாட் எடுக்கணுமா? இல்ல, அப்படிலாம் கிடையாது. நீங்க ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ்ல வந்து பிரின்சஸ் கட் கூட பண்ணலாம், கட்டோரி கூட பண்ணலாம், 3 டாட் கூட பண்ணிக்கலாம். ஆமா, நீங்க பிரின்சஸ் கட் ஒரு சில பேர் கேட்பாங்க, எனக்கு பிரின்சஸ் கட் தான் வேணும்ட்டு. மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ்ன்னு வந்தாலே, கை இல்லாம தைக்கணும்னு வந்தாலே பிரின்சஸ் கட் தான் வேணும்னு கேட்பாங்க. பட் இந்த கிளைண்ட் வந்து கேட்டது எனக்கு 3 டாட் பிளவுஸ் மாதிரியே இருக்கணும், ஆனா எனக்கு ஃபிட்டிங் வந்து கரெக்டா இல்ல அந்த 3 டாட் பிளவுஸ்ல. ஆனா எனக்கு அந்த ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ்லயே 3 டாட் வச்சு தான் வேணும், அதே மாதிரி கீழே யோக் வச்ச மாதிரி வேணும், ஆனா கை மட்டும் வேணாம் அப்படின்ற மாதிரி தான் கேட்டாங்க. என்னன்னா ஃப்ரண்ட்ல எனக்கு ஃபிட்டிங் சரியா வரல, அதை வந்து சரி பண்றதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, அவங்களுக்கு வந்து அளவு எடுக்கும் போதே நானே அளவு எடுத்து அவங்களுக்கு என்ன கரெக்ஷன் வருதுன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டேன். ஸோ அதை பார்த்துட்டு தான் அதை சரி பண்றதுக்கு தான் இங்க ஒரு டாட் வந்து எக்ஸ்ட்ரா நான் ஆட் பண்றேன். இது வந்து பண்ணா கரெக்டா வந்துரும்ன்றது எனக்கு தெரியும் இல்லையா? சோ அதுக்காக தான் நான் இங்க வந்து எக்ஸ்ட்ரா டாட் ஆட் பண்றேன். அதே மாதிரி கட்டிங்லயும் வந்து இப்போ இந்த டாட் பிடிக்கிறதுனால மட்டும் ஃபிட்டிங் நல்லா வந்துருமானா அப்படி கிடையாது. கட்டிங் பண்ணும்போது எந்தெந்த இடத்துல என்னென்ன மாத்தணும் அப்படின்றது அந்த ஒரு சில விஷயங்களை யூஸ் பண்ணி தான் இதை நான் கட்டிங் பண்ணியிருக்கேன். இதுல பட்டி இல்லாம கூட தைக்கலாமா? எந்த பட்டி சொல்றீங்க? கீழையா? இல்ல, யோக் பட்டி நீங்க வச்சுதானே ஆகணும். நீங்க யோக் பட்டி இல்லாம தைக்கணும்னா அது வேற மெத்தட் இருக்கு. ஆனா இதுல யோக் பட்டி வச்சு தைக்கிற மாதிரி தான் நான் உங்களுக்கு கட்டிங்கே பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் கட்டிங் பண்ணிடலாம். இதை
இதுல பேக் ஓபன் வேணும்னு யாராச்சும் கேட்டாங்கன்னா நம்ம இதுல என்ன டிஃபரெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும்? ஒரு சில டிஃபரெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். அது வந்து நான் அதை கட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு டீட்டெயிலா சொல்ல முடியும். ஸோ இப்போ நீங்க இந்த மாதிரி கேட்டீங்கன்னா நம்ம வந்து அதை கிளியரா உங்களுக்கு சொன்னாலும் புரியாது, எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஓகே சரி, நிறைய பேர் கமெண்ட்ல அதான் கேட்டிருக்காங்க, பேக் ஓபன் வச்சு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இதுலயே ஏதாச்சும் டிஃபரெண்ட் அதை நம்ம சொல்ல முடியுமான்றத உங்கள்கிட்ட கேட்டேன். இல்ல, அதுதான் நீங்க சொல்ற விஷயம் எனக்கு புரியுது. எப்படி வந்து இப்போ பேக் ஓபன் வச்சோம்னா எப்படி கட்டிங் பண்ணணும், ஏதாவது மாறுமா அப்படின்ட்டு கேக்குறீங்க. கண்டிப்பா மாறும். ஆனா அது என்னன்றது நான் அதை கட்டிங் பண்ணும்போது அதை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஏன்னா இதை நம்ம பண்ணிட்டு இருக்கிறது ஃப்ரண்ட் ஓப்பன். ஸோ இதுல நான் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. சரி, ஓகே. ஸோ அதுக்காக தான். இப்போ இதெல்லாமே மார்க் வந்து டாட்டுக்கு எங்கெங்க டாட் பிடிக்க போறோமோ அங்கெல்லாம் நான் அர்காத் பண்ணிக்கிறேன். பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து கட்டிங் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து கீழே யோக் தான் வந்து கட்டிங் பண்ண போறோம், யோக் பட்டி. ஸோ அது எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ இங்கே டாட் வந்து இவ்வளோ பிடிச்சிடுவோம். பிடிச்சிட்டோன்னா எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச் வருது. அப்போ நம்ம பேக் லென்த்தை விட ஃப்ரண்ட் லென்த் வந்து 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவோம் எப்பவுமே. சரி, அப்போ 3.25 வருதுன்னா ஃப்ரண்ட்ல வந்து 4.25 வைப்போம். இப்போ இந்த இடத்துல எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த இடத்துல இப்படி சாதாரணமாக வச்சு பார்த்தோம்னா 3.5 இன்ச் இருக்கு. இங்கே வந்து இப்படி ஒரு டாட் ஒன்று பிடிப்போம் சைடில். அப்படி டாட் பிடிக்கும் போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச் இருக்கு. இதோடைய லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். 3.25 வருது. அந்த 3.25 எடுத்து இப்படி வைப்போம். இதுல இருந்து அளந்தோம்னா 8.5 இன்ச். அப்போ இங்க வந்து 4.25, இங்க 4.5. இதோடைய லென்த் வந்து 8.5. அதுக்கு யோக் பட்டி வந்து கட்டிங் பண்ணிக்கலாம். இங்க கீழே 1 இன்ச்ல ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கிறேன், கீழே மடிக்கிறதுக்காக. இங்க ஹூ கைப்பட்டி வரப்போற இடத்துல 4.25 இன்ச்சு, கரெக்டா 4.25 இன்ச்ல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இங்க எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு 1/2 இன்ச்ல மேல ஏற்றி ஒரு மார்க்கு. இதோடைய லென்த் வந்து 8.5 இன்ச்சு, கரெக்டா 8.5 இன்ச்ல ஒரு மார்க் பண்ணிக்கிட்டேன். இங்க சைடு ஸ்டிச்சிங் வர போற இடத்துல 4.5 இன்ச் வந்தது. அங்க 4.5 இன்ச்லயே ஒரு மார்க் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு 1/2 இன்ச் மேல ஏற்றி மார்க் பண்ணியிருக்கேன். இதுல இருந்து கரெக்டா 3.25 இன்ச்சு, 3.25 இன்ச்சு இங்க இருந்து 3.25 வச்சுட்டு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 3.25ல இருந்து இங்க கீழே மார்க் பண்ணியிருக்கேன் பாத்தீங்களா, அங்க இருந்து ஒரு 2.5 இன்ச்சு. இப்படிதான் ஷேப் வந்து வரப்போகுது. இது மார்க் பண்ணிட்டேன், கட்டிங் பண்ணிடுறேன். இங்க இது கீழே மடிக்க போறதுக்கு அர்க்காத்து. இது எங்க எதுக்கு 2 அர்க்காத்து போட்டிருக்கேன்னா, இது வந்து ஹூகை பட்டியாண்ட வர போற இடம்ன்றதுக்கான அடையாளத்துக்கு தான். இங்க ஒரு அர்க்காத், இங்க ஒரு அர்க்காத் போட்டிருக்கேன். இங்க வந்து வெறும் இங்க ஃபோல்டிங் பண்ண போற இடத்துல மட்டும் ஒரு அர்க்காத் போட்டிருக்கேன். இது வந்து சைடு ஸ்டிச்சிங்ல வர போற இடத்துக்கான அடையாளம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும். நான் யோக் பட்டி உங்களுக்கு வச்சு காமிச்சிடுறேன். இங்க பாருங்க, கரெக்டா இருக்கும்.
ஸோ இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் கட்டிங் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபிட்டிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஷோல்டர் வந்து ட்ராப் ஆகாது. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து ஃபிட்டிங் பர்ஃபெக்டாகவே வரலன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் இந்த மாதிரி 4 டாட் வச்சுட்டு நீங்கள் கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் எதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணி கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.